Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 71. இந்த லெசன்ல நாம MS Excel இருக்கிற insert tab பத்தி பார்க்க போறோம். ஓகே. MS Word PowerPointல பார்த்த பெரும்பாலான டூல்ஸும் இருக்கும். இதுல ஒரு சில அடிஷனல் டூல்ஸும் இருக்கும். நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த pivot table பத்தி இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற டூல். இது பத்தி சொன்னோம்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியுறது கஷ்டம். அதனால இங்க இருக்கிற இந்த டேபிள் அப்படின்றத பத்தி பார்ப்போம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை நம்ம டேபிளா மாத்துறதா இருந்தா இந்த டேபிள் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு 10 பேரோட டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா நான் இந்த 10 பேரோட இந்த டேட்டாபேஸ் இருக்கிற ஃபுல் ரேஞ்சையும் செலக்ஷன் பண்ணிட்டு டேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டர் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்னு கொடுத்தது எல்லாமே ஹெட்டிங்னு அர்த்தம். அந்த மாதிரி ஹெட்டிங் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, இது டிக் வைங்க. ஹெட்டிங் இல்லாமல் வெறுமனே டேட்டாபேஸாக இருக்குன்னா நீங்கள் டிக் வைக்க வேண்டாம். அப்போ ஹெட்டர் இருக்குன்னா வச்சுட்டு ஓகே கொடுத்தனா இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா டேபிளாக மாறும். டேபிளாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு டேபிளுக்கான டிசைன் டேப் ஒன்று இங்கே எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன பண்ணலாம், அந்த டேபிளுக்கான ஸ்டைல்ஸ் மாற்றுறது, அதுக்கப்புறம் ஹெட்டர் ரோ வேணுமா, டோட்டல் ரோ வேணுமா, பேண்டட் ரோஸ், ஃபர்ஸ்ட் காலம், இது எல்லாமே என்ன பண்ணலாம் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி நீங்கள் கலர்ஸ் ஏதாச்சும் மாற்றுறதுனாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த டூலோட வேலை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை டேபிளாக மாற்றுறது தான் இதோட வேலை. டேபிளாக மாற்றிட்டோம்னா சோர்ட் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போதைக்கு சீரியல் நம்பர் படி தான் நமக்கு என்ன ஆகுது, அரேஞ்ச் ஆகிருக்கு. இதுவே நான் டோட்டல் படி மாற்றுறதா இருந்தால் அதை கிளிக் பண்ணுறேன், சோர்ட் பண்ணு, லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னு கொடுத்துட்டு நான் என்ன ஆகும், அப்போது எம்ஜிஆர் அவர் 407 ஃபர்ஸ்ட் மார்க்கு, நரேஷ் 406 செகண்டு அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும், இந்த டோட்டல் படி எனக்கு அலைன் பண்ணி கொடுக்கும். சேம் அதே மாதிரி இப்போ நான் மேக்ஸ் படி பிரிக்கணும்னு வச்சுக்கோமே, இந்த மேக்ஸ் கிளிக் பண்ணுறேன், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொஸ்டின். அப்போ மேக்ஸில் யார், சரண்யா, கமல், இப்போ இந்த ரேஞ்சோட பேசிஸில் வரும். அப்போது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 87. இப்போ 4 பேருமே 87 வாங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது, அப்போ இந்த டோட்டலையும் செக் பண்ணும். அப்போ டோட்டல் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க, அவங்க எதில் மேக்ஸில் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்றத பார்த்து என்ன ஆகும் அதுக்கேற்ற மாதிரி. அப்போது இவங்க 4 பேருமே 87 தான்னாலுமே கூட யார் அதிகப்படியான டோட்டல் 866, அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் 863, 363, 360, 303ன்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும் பிரித்து கொடுக்கும். ஓகேங்களா. எக்ஸல் எப்படி வேலை செய்யும்னா அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதுபடி தான் வேலை செய்யும். அப்போ அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரிசல்ட் ஏன் வருதுன்ற அந்த கிளியர் நாலேஜ் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ன்றது. ஸோ பிக்சர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம், பிக்சரை கிளிக் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள இன்சர்ட் ஆகிடும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த பிக்சர் எடுத்து வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம், தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டூல் அங்கே இருக்குது. உங்களுக்கு பிக்சர் உள்ளே வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே போகலாம். ஷேப்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே. அப்புறம் 3D மாடல்ஸ் ஏதாச்சும் வேணும்னா ஆல்ரெடி இந்த ஆன்லைன் சோர்ஸ் ஃபைல் இது மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஆர்ட் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்மார்ட் ஆர்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே டேட்டா பேஸை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. MS வேர்டுக்குள்ளே என்னென்ன பார்த்துமோ அது காமனாக இதுக்குள்ளே இதே தான். இதுக்குள்ளே இருக்கிற டூல்ஸும் பொதுவாக அதே தான் வரும். அந்த லேஅவுட்கான ஆப்ஷன், கிராஃபிக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார்ட்கான ஆப்ஷன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சார்ட் பற்றி நான் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலெக்ஷன் பண்ணி இந்த டேட்டா பேஸை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு ஷீட் 1ல் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது சார்ட் போட போகிறேன்றதால முதல்ல இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரியான சார்ட் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஃபுல் ரேஞ்சு செலெக்ஷன் பண்ணக்கூடாது, மார்க் வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ரிசல்ட் கரெக்டாக வரும். மார்க் வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இது இந்த சார்ட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இதில் புரிஞ்சிடும் எது என்னென்ன அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் 1 அப்படின்றது என்னன்றது நீங்கள் ஒவ்வொன்றோட கொடுத்துக்கலாம்.
வரையறேங்க. இதிலிருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். நேம்லேருந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் நமக்கு. இன்சர்ட் இந்த சார்ட் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் கவனிங்க. அப்போ என்ன நடக்கும்? சரண்யான்றவங்க எதில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, நரேஷ்ன்றவங்க எதில் அப்படின்றது பார்த்த உடனே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், சயின்ஸில் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க யார்? நரேஷ். ஆனால் சோசியல் சயின்ஸில் ரொம்ப கம்மியாக தான் மார்க் வாங்கியிருக்காங்க. எது வச்சோம் நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ பெரும்பாலும் பாருங்கள், மேக்ஸில் ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த சோசியல் சயின்ஸில் பாருங்கள், இவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க அப்படின்றது என்ன பண்ணலாம்? நம்ம கொஞ்சம் பார்த்த உடனே புரிஞ்சிக்க முடியும். தமிழில் யார் யார், இங்கிலீஷில் எப்படி இருக்காங்கன்றது எல்லாமே என்ன பண்ண முடியும்? இந்த சார்ட்டை பார்த்தே நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இவர் பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க முன்ன பின்னுன்ற மாதிரி. ஆனால் இவங்க பாருங்கள் ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப அதிகம், ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி இவங்க பாருங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் மேக்ஸ் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, சயின்ஸில் கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு வேல்யூஸை இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டாக மாற்றுறதா இருந்தால் இந்த சார்ட்ன்ற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசைனு ஒன்று, ஃபார்மேட்னு ஒன்று. ஓகேங்களா? டிசைன் அப்படின்னா இந்த டிசைன்ஸை நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸோடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நிறைய சார்ட்டோட டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேஞ்ச் சார்ட் டைப். இந்த சார்ட் டைப் இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி மாற்றுறதுனாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ மாற்றுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா இந்த மாதிரி வச்சோம்னா புரியுறது கஷ்டமாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது ஒரு டேட்டா பேஸ் எப்படி இருந்தால் அது பார்க்கறதுக்கு கிளியராக ஆடியன்ஸுக்கு புரியுமோ அந்த வகையில் நம்ம சொன்னால் தான் என்ன ஆகும்? சார்ட்டுக்கு ஒரு கிளியர் டீட்டெயிலாக இருக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி ஃபார்மேட்குள்ளே போனோம்னா ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகே, இந்த சார்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இருக்கிற வேல்யூஸை பாராவோ இல்லைனா பை சார்ட்டாவோ மாற்றி கொடுக்குற வேலையை தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் ஏதோ ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு சேல்ஸ்க்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் சார்ட்டாக மாற்றி அந்த சார்ட்டில் பார்க்கும்போது புரியுறதுக்கும் வெறும் நம்பர்ஸாக டேபிளேஷனாக பார்க்கும்போது புரியுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி டேபிளாக காமிச்சோம்னா உங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் சார்ட்டாக மாற்றிட்டீங்கன்னா ஈஸியாக புரிய வைக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த சார்ட்டுன்றது. எல்லா சார்ட்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சார்ட் நமக்கு யூஸ் ஆகும். அப்பப்போ அது எப்படி டிஸ்பிளே பண்ணணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் கூட இப்போதைக்கு தேவைப்படாது. இங்கே இருக்கிற இந்த லிங்க் பற்றி இப்போவே பார்த்துருவோம். நாம் லிங்க் அப்படின்னா இங்கே பாருங்கள், செயின் லிங்க் மாதிரி இருக்கு இல்லையா? வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு டேட்டா பேஸை இங்கே லிங்க் பண்ணி இங்கிருந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த லிங்க் எனக்கு யூஸ் ஆகும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இருங்க, சேம் இதே விஷயங்களை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இது வரைக்கும் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஷீட் காலம். இங்கே சோர்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு கொடுத்துட்டாச்சு. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட டேட்டா பேஸ்ன்னு வச்சுக்கோமே. இங்கே சரண்யா அப்படின்றவங்க, சக்தின்றவங்க இருக்கிறாங்க. இவங்களை பற்றின டீட்டெயிலாக நான் பக்கத்தில் ஆட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப பெருசாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கை இங்கே ஆட் பண்ணிவிடுவேன். உதாரணத்துக்கு நியூ, இப்போ என்ன பண்ணுறேன்னா 7C செக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை போட்டு வச்சுக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா நியூ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் சக்தி அப்படின்ற மாதிரி ஒன்று சீரியல் நம்பரோட போட்டு 1 சக்தி அப்படின்றத போட்டுட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா என்னை பற்றின டீட்டெயில், நான் எப்பப்போ எவ்வளோ மார்க் வாங்கினேன், நான் என்னென்ன கிளாஸ் ரூமில் சேட்டை பண்ணேன் அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ளே கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நோட் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே வராங்க.
அதே மாதிரி ரெண்டாவதாக யார் இருக்கிறது, சரண்யான்றவங்க இருக்கிறாங்க. நியூ, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி 2 சரண்யா அப்படின்னு பேர் போட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா சரண்யா அவங்கள பற்றின டீட்டெயிலை கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நான் இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறத விட என்னென்ன கிளாஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 7Cன்னு வச்சுக்கோமே, 7th C செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு லிங்க் வரணும். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், சக்தியோட டேட்டா பேஸ் இங்கே வரணும். அப்போ இந்த செல்லாண்ட கிளிக் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், இன்சர்ட் லிங்க்கு எங்கே இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப்பேஜ், ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபைலையோ இல்லை வெப்பேஜையோ ரெஃபரன்ஸ் பண்ணுறதா இருந்தால் இது. அதே மாதிரி டாக்குமெண்ட்டை பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் இது. இல்லை நான் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதோட லிங்க்கை ஆட் பண்ண போகிறேன்னா இங்கே. இமெயில் அட்ரஸை லிங்க் பண்ண போகிறேன்னா இது. இப்போ என்னோடய கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க டீச்சர், அதை தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன்றதால எங்கே வச்சுருக்காங்க, டெஸ்க்டாப்பில் 7C செக்ஷனில் இருக்கிற இந்த ஃபைலை லிங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டாக இங்கே அது லிங்க் ஆட் ஆகிடும். நான் இதை கிளிக் பண்ணாலே எனக்கு அங்கே இருக்கிற டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி சரண்யாவுக்கு லிங்க்கு எந்த இடத்துல டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இங்கே இந்த ஃபைல். ஓகேங்களா, அப்போது அங்கே இருக்கிற அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து இப்போ ஒரு பேரண்ட் வந்து உக்காடுறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு பேரண்ட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்கு அவங்க பையனுக்கு, வந்து உக்காடுறாங்க. அப்போ கேட்பார் ஹெட்மாஸ்டர் என்னென்னு, உங்கள் பையனோட பேர் என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன செக்ஷன்னா, அவன் என் பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான் சார், C செக்ஷன், பேர் சக்தி அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ண ஒரு டீச்சர் டக்குன்னு அந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி 7C செக்ஷன் ஓகே, அப்போ சக்தின்ற பேர்னா இங்கே தான் ஒரே தடவை கிளிக் பண்ணுவார். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா சர்வர் மேபி அது ஸ்கூலில் வச்சுருப்பாங்களான்னு தெரியல, அது எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன் இருக்கிற டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே காமிக்கும். பரவாயில்லையே நல்ல மார்க் வாங்கியிருக்கானே இவங்க பையன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னா வீட்டில் சரியாக படிக்கிறதே இல்லை அப்படின்னு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அந்த டேட்டா பேஸை எப்படி எடுக்கிறாங்கன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த லிங்க் என்ன பண்ணுது, நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதில் வைக்க போகிறது கிடையாது. டாக்குமெண்ட் ஃபைலோ, எக்ஸல் ஃபைலோ, பிக்சர் ஃபைலோ, மேபி எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சரை நான் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற பிக்சர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த டெசர்ட்ன்றதை ஆட் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகும், பிக்சருக்கான ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகும். இருங்க, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இப்போ என்னாச்சு, அப்போ எங்கே நான் என்ன ஆட் பண்ணுறேனோ மேபி டாக்குமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஜேபெக் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு மூவி ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம், ஆடியோ ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷனில் அது ஓப்பன் ஆகி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் எப்படி அது வேலை செய்யுதுன்றது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். டெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தது தான். டெக்ஸ்ட் பாக்ஸு, ஹெட்டர் மேலே என்ன வேணும், கீழே என்ன வேணும், ஃபூட்டரில் என்ன வேணும், வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் என்ன மாதிரியான ஸ்டைலில் வேணுன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் MS வேர்டில் பார்த்த சேம் அதே தான். சிம்பிள்குள்ளே போனாலும் சிம்பிள்ஸ் நிறைய இருக்கும், ஈக்குவேஷன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம MS வேர்டில் பார்த்தோம் இல்லைங்களா ஈக்குவேஷன், அதே தான். சிம்பிள் ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தோம்னா இந்த செல்குள்ளே நமக்கு இன்சர்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க விஷயம். இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியும், பட் நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். குறிப்பாக சொல்கிறதுனா ஒவ்வொரு டூலோட பேர் என்ன, அது என்ன வேலை செய்யுது, எப்படி அதை செயல்படுத்துகிறோம், அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். அப்போ தான் அது சம்மந்தப்பட்ட தேவை, இந்த மாதிரி பண்ண வேண்டி இருக்குன்னா அந்த டூலை எப்போ யூஸ் பண்ணிக்கலான்ற நாலேஜ் உங்களுக்கு வரும். அப்போ ஃபாஸ்ட்டாக உங்களால் ஒரு ஒர்க்கை செய்ய முடியும் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போ சொன்ன இந்த டேபிள் எப்படி வேலை செய்யுது, இல்லுஸ்ட்ரேஷனுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு சார்ட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா,
பெரும்பாலுமே இந்த பை சார்ட்டு பார் சார்ட்டு இந்த மாதிரி தான் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு இந்த லிங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஓகேங்களா. நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் காமிக்கிறேன். மேபி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒரு 2000 பேர் 3000 பேர் ஏன் 10,000 பேர் வேலை பார்க்குறாங்கனாலுமே கூட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி வைப்பாங்க. அது டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கும்போது ஒவ்வொருத்தர் பற்றின டேட்டா பேஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். டெக்ஸ்ட் சம்மந்தமாக என்னென்ன டூல்ஸ் இருக்குது, இதை எப்படி ஆட் பண்ணுறோம், சிம்பிள் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது, இது எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் பேஜ் லேஅவுட்டை பற்றி பார்ப்போம். இதுவும் எம்எஸ் வேர்டில் பார்த்தது தான், பட் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஓகேங்களா. அது என்னன்றது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.